எல்லாருக்கும் நமஸ்காரம். அடியேன் மகா பெரியவா தாசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரு மகிமைகள். குரு மகிமைகள் அப்படின்ற தலைப்பில் மகா பெரியவா நடத்தின அற்புதமான நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம். மகா பெரியவா அந்த தேடி வந்த பக்தாக்கு மட்டும் கிடையாது, தன் கூடவே இருந்து கைங்கரியை பண்ணிட்டு இருக்க சிஷ்யாவுக்கும் நிறைய மிராக்கள் பண்ணியிருக்கான். அப்பேற்பட்ட ஒரு மிராக்கல்ல மகத்துவமான மிராக்கல் தான் ஸ்ரீகண்டர் அம்மா வாழ்க்கையில் இருந்த ஒரு மிராக்கல். இந்த ஸ்ரீகண்டர் அம்மா பார்த்தீங்கன்னா மகா பெரியவாளுக்கு ஒரு முக்கியமான கைங்கரியத்தில் இருந்திருக்கான். ஆகார கைங்கரியம். மகா பெரியவாளுக்கு சமைச்சு போட்டுட்ட கைங்கரியம் பார்த்துருந்தான். மகா பெரியவாளுக்கே சமைச்சு போகிற கைங்கரியம்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது அந்த கைங்கரியத்தை பார்த்துருந்தோம் ஸ்ரீகண்ட மாமா. ஒரு நாள் கேம்ப், வெளியூரில் ஒரு கேம்ப், மகா பெரியவா ஆஃபீஷியலாக ஸ்ரீகண்ட மாமாலாம் ஒரு கேம்பில் இருந்திருக்காங்க. மகா பெரியவா ஒரு ரூமில் தியானத்தில் இருந்திருந்தாங்க. ஜபத்தில் வேற ஒரு ரூமில் ஸ்ரீகண்ட மாமா இருந்திருந்தாங்க. ஸ்ரீகண்ட மாமா இருந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான இடம். ஆக்சுவலாக ஒரு அந்த காலத்து பில்டிங், பழைய பில்டிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஓடெல்லாம் டேமேஜில் இருக்கும். அவர் அந்த ரூமில் இருந்திருந்து ஆகாரத்துக்கு தேவையான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். மகா பெரியவா திடீர்னு ஒரு சிஷ்யாவை கூப்பிட்டு, ஸ்ரீகண்டன் எங்கே இருக்கான், அவனை உடனே வர சொல்லுங்க உத்தரவு போட்டார். உடனே வர சொன்ன உடனே அந்த சிஷ்யாவும் போய் ஸ்ரீகண்ட மாமாவை பார்த்து அந்த பெரியவா உடனே கூப்பிட்றான்னு சொல்லியிருக்கார். உடனே சொன்ன உடனே அந்த ஸ்ரீகண்ட மாமா வெளியில் வந்திருக்கா. ரூமை விட்டு வெளியில் வந்த உடனேயே அவர் இருந்த ரூம்லேருந்து அந்த ஓடெல்லாம் கீழே விழுந்து ஃபுல் டேமேஜ். அவர் எங்கே உட்காந்துருந்தாரோ அந்த இடத்துல தான் மொத்த வாலில் இருந்த செவ்வறு ஓடெல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஸோ பெரியவா எங்கே இருந்தாலும் நம்ம சிஷ்யாளுக்கும் சரி, நம்ம பக்தாளுக்கும் சரி, அவள்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டாலே போதும், நம்மளை அவளே பார்த்துப்பான். அது நம்மளுடைய லைஃபாக இருக்கட்டும், நம்மளுடைய உயிராக இருக்கட்டும். ராம் ராம்.